கதிரே பழனியோட கடைக்கு போயிட்டு, என்ன மாமா கடை பயங்கரமா போயிட்டு இருக்கு போல, வியாபாரம் எல்லாம் செம சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நக்கலா பழனியோட கடையில போய் கேக்குறாரு. அந்த நேரத்துல குமாரும் சுகன்யாவும் கடையில தான் இருக்காங்க. பழனிக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. கதிரே இப்படி நக்கலா பேசிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு குமார் ரொம்ப கோவத்துல கதிர் கிட்ட சண்டைக்கு போறாரு. அந்த டைம்ல குமாருக்கும் கதிருக்கும் சண்டை நடக்க போகுது. இத பாத்துட்டு இருந்த சுகன்யா உடனே கையில இருந்த மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல குமார் கதிர கண்ணத்துல ஒரு அறையுறாரு. இது எல்லாத்தையுமே சுகன்யா தன்னோட கையில வச்சிருந்த மொபைல்ல வீடியோ ரெக்கார்டு செய்றா. அப்போது பழனி குமாரும் கதிர் அடிச்சுக்கிறது. தடுத்து எதுக்கு இப்ப 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க? நேத்து தான் சரவணா செந்தில் வந்து சண்டை போட்டு போனாங்க. இப்ப நீ வந்து உன் பங்குக்கு சண்டை போட்டு போறியா? நான் தான் உங்க வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டே இல்ல. எங்க அக்கா என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. என் மச்சான் நான் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. என் கூட பிறந்தாக்கா எனக்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து என்னை அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? நேத்து என்னடா சரவணனும் செந்திலும் கடைக்கு வந்து நீ பண்ணது பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போறான். நான் பண்ணது துரோகமானு இருக்கட்டும், நேத்து சரவணன் கிட்டையும் செந்தில் கிட்டையும் சொன்னதுதான் நான் உன்கிட்டையும் சொல்றேன். நான் பண்ணது பச்சை துரோகமா இருக்கட்டும். ஏன் நானா இந்த கடை வச்சு பிழைக்க கூடாதா? நான் உங்க கடையில வேலை செய்த காரணமே தொழிலை கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். இப்ப நான் தொழில் கத்துக்கிட்டேன், கடை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இப்ப நான் தனியா கடை ஆரம்பிச்சிருக்கேன். இதனால உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் இருக்கா? நான் எங்க கடை வச்சு நல்லா சம்பாரிச்சு நல்லா வாழ்ந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படித்தானே நீங்க 3 பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பழனி கதிர்கிட்ட சொல்றாரு. ஆனா கதிருக்கு தெரியுது பழனி மாமா இத மனசுல இருந்து சொல்லல, வெறும் வாய் வார்த்தையில் தான் சொல்கிறார் அப்படிங்கிற கதையை எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சுகன்யா தன் கணவர் இப்படி பேசுனதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. உடனே சுகன்யா பழனி கிட்ட, நீங்க இதே மாதிரி எப்பவுமே பேசுங்க, யார் கேட்டாலும் இதே மாதிரி பேசுங்க, இதத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். இந்த மாதிரிதான் என் புருஷன் இருக்கானும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்ளோ தைரியமா பேசுவீங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சுகன்யா சொல்லுறாள். குமாரும் கதிர்கிட்ட, அதான் உங்க மாமாவே சொல்லிட்டாரு இல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ நினைக்கிற, உடனே இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். உடனே கதிர், மாமா நீதான் உன் மனசுல இருந்து சொல்லலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எதுக்கு மாமா இப்படி பொய்யா பேசுற? யாரு உன்னை இது மாதிரி எல்லாம் பேச சொல்ற? ஏன் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதிர் பழனிக்கு கிட்ட கேக்குறான். அதுக்கு பழனி, நான் வெறும் வாய் வார்த்தையில இருந்துதான் சொல்லல, நான் என் மனசுல இருந்ததுதான் சொல்றேன். அக்காவும் மாமாவும் என்னை வீட்டுல இருந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. நான் இனிமே இங்க இந்த கடையில தான் இருக்க போறேன். இந்த கடையில இருந்து நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வர போறேன். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு கதிர்கிட்ட சொல்லி கதிர் அங்கிருந்து கிளம்ப சொல்றான். இது எல்லாமே ஒரு பக்கத்துல நடந்து கொண்டிருக்க சுகன்யா தன்னோட மொபைல்ல குமார் கதிர் அடிக்கிறப்ப எடுத்த வீடியோவை கதிர் ஓட வைஃப் ராஜி மொபைலுக்கு அனுப்புறா. ராஜி மொபைல்ல சுகன்யா கிட்ட இருந்து ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்ப இங்கின்ற மெசேஜ் பார்த்துட்டு அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஓபன் பண்ணி பார்த்த உடனே ராஜுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அந்த வீடியோவில குமார் கதிர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்த உடனே ராஜிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ராஜ்குமார் கிட்ட போயிட்டு, என் புருஷனையே நீ அடிச்சிட்டேல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அது சும்மா கேட்காம குமாரோட சட்டையை பிடிச்சு கேக்குறா. அந்த நேரம் பார்த்து கதிர் அங்க வந்துடுறாரு. குமார் கிட்ட சண்டை போட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதிருக்கு ஒண்ணுமே புரியல. ராஜ் கிட்ட வந்து என்னன்னு கேக்குறான். அதுக்கு ராஜி, இவன் உங்களை அடிச்சது வீடியோல பார்த்தேன். கதிருக்கு ஒண்ணுமே புரியல. என்னது வீடியோ எல்லாம் பார்த்தியா? எந்த வீடியோல எப்ப பார்த்தா? ஆமாம் பார்த்தேன். குமார் உங்க கண்ணத்துல அரைவது நான் வீடியோல பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. கதிர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. பழனி மாமா கடையில நடந்தது ராஜுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. யார் சொல்லியிருப்பா அப்படின்ற ஒரே குழப்பத்துல இருக்கும்போது ராஜி சுகன்யாதான் அவங்களோட மொபைல்ல இவன் உங்களை அடிக்கிறது வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அதனாலதான் இவனுடைய சட்டையை பிடிச்சு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படி நீ என் கணவர் அடிக்கலாம்? எங்க இருந்து உனக்கு இவ்ளோ தெரியும் வந்தது அப்படின்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். விடுராஜி, பாத்துக்கலாம். இவன் அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நான் கடைக்கு போயிருந்தேன். அங்க மாமா என்கிட்ட பேசினாரு. அதான் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு கதிர் ராஜி கிட்ட சொல்றா. அதுக்கு ராஜி, என்னங்க சொல்றீங்க? பழனி சித்தப்பா என்ன சொன்னாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப கதிர் அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். பழனி மாமா நம்ம கடையில வேலை செஞ்சது அவர் கடையில வேலை செய்கிற தொழிலை கத்துக்கிறதுக்கு தானா? அதுக்காக தான் நம்ம கடையில ஒரு வேலை செஞ்சாராம். இப்ப தொழில கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தனியா ஒரு கடை வச்சு ஆரம்பிக்கிறது, அதுதான் அவருடைய பிளானா? அதுக்காகத்தான் அவர் இவ்வளவு நாள் நம்ம கடையில வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். இப்ப தொழிலை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தனியா ஒரு கடையை வச்சு தொழில் ஆரம்பிச்சு விட்டாராம்.
இத பழனி மாமா அவரோட வாயால சொன்னாரு. அப்பவும் நான் பழனி மாமா கிட்ட கேட்டேன், ஆமா, நீங்க வெறும் வாய் வார்த்தை இருந்து இத சொல்றீங்க, உங்க மனசுல இதெல்லாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு பழனி மாமா, இத நான் வெறும் வாயிலிருந்து சொல்லல, என் மனசுல இருந்து தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இவ அடிச்சது கூட நான் எனக்கு பெரிய விஷயமாக தெரிஞ்சுக்கல. பழனியம்மா இப்படி பேசுற நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல. எங்க அப்பா எங்களை எப்படி அவங்களோட பசங்க மாதிரி பார்த்தாரோ அதே மாதிரிதான் எங்க மாமாவையும் பெத்த புள்ள மாதிரி பார்த்தாரு. ஒரு நாளும் பழனி மாமாவ கடையோட வேலைக்காரன் எடுபுடி அப்படியெல்லாம் பார்க்கவே இல்ல. இது பழனி மாமாவுக்கு தெரியும். ஆனால் இருந்தும் பழனி மாமா இந்த மாதிரி ஒரு பேசுறதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் பழனியோட அண்ணாவும் சுகன்யாவும் ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம கடைக்கு கஸ்டமர் அதிகமா வரணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாண்டியன் கடையும் நம்ம வீதியிலே தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ரெகுலரா கஸ்டமர் அங்கதான் போவாங்க. அவங்கள எப்படியாவது நம்ம கடைக்கு கொண்டு வரணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்கும்போது சுகன்யா ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறா. நம்ம கடையில ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுக்கணும், 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறெல்லாம் கஸ்டமர் இருக்கும், ஒரு கிஃப்ட் தரணும். அதே மாதிரி நம்ம கடைக்கு மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு கார்டு புதுசா அறிமுகம் பண்ணுவோம். அது மூலம் பொருள் வாங்கும் கஸ்டமருக்கு விலையில 10% தள்ளுபடி கொடுப்போம். இந்த மாதிரி நல்ல ஐடியா எல்லாம் கொடுக்கறாங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு. இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம கிடைக்கும், கஸ்டமர் கேர் அதிகமாக வருவாங்க. அப்ப நம்ம இதை உடனே பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே பழனிக்கு பிடிக்கல. என்னதான் பழனி இந்த மாதிரி பேசி இருந்தாலும் பாண்டியனோட கடை நஷ்டத்துல போறது அவருக்கு பிடிக்கவில்லை. அத ஒரு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் சுகன்யா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்த வாடிக்கையாளர்கள் பழனி கடையில அதிகமான ஆபரஸ்களும் 1000 ரூபாய்க்கு மேல வாங்குற கஸ்டமர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது பார்த்துக்கிட்டு கஸ்டமர் எல்லாருமே பழனியோட கடைக்கு தான் அதிகமா போறாங்க. இதனால பாண்டியனுக்கு பயங்கரமா நஷ்டம் ஏற்படுது. அடுத்த பாண்டியன் என்ன செய்ய போறாரு? இந்த மாதிரியே போனா பாண்டியன் அவர் கடையை இழுத்து மூடுற நிலைமைக்கு தான் வரும். பாண்டியன் தன்னுடைய கடையோட நிலைமை பத்தி கோமதி கிட்ட சொல்லி ரொம்ப பீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பழனி பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்க கூட இல்ல. கடை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம நம்ம கடை வச்சிருக்க வீதியிலேயே அவனுடைய கடையும் வச்சிருக்கான். அப்பவே எனக்கு தெரியும் இவன் நம்ம கடையை காலி பண்றதுக்காக தான் இந்த வீதியில வச்சிருக்கிறான் என்று. இப்போ அதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்துட்டு இருந்த இப்ப கஸ்டமர் எல்லாமே இப்ப அவன் கடைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கடையை இழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்னு கோமதி கிட்ட சொல்லி ரொம்ப பீல் பண்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம், பழனி உண்மையாவே அவருடைய கடையை டெவலப் பண்ண நினைக்கிறாரா இல்ல தன் மச்சான் கடைக்கு எந்த ஒரு பாதிப்பும் செய்யாம இருக்காரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.